வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்எல்ஏக்கள் பதவி பறிபோகிறதா? தேர்தல் ஆணையம் வெளியிட்ட முக்கியமான அறிவிப்பால் மு.க.ஸ்டாலின் அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளார். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திராவிட முன்னேற்ற கழகம் தாவேகாவின் ஆட்சியை கலைப்பதற்கு குதிரை பேரம் நடத்தியது உண்மைதான் என்ற அனைத்து ஆதாரங்களையும் தாவேகாவின் அமைச்சர்கள் தேர்தல் ஆணையத்திடமும் காவல் நிலையத்திடமும் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக தாவேகாவின் எம்எல்ஏ இளையராஜா உள்ளிட்ட 10ற்கு மேற்பட்ட தாவேகாவின் எம்எல்ஏக்களிடம் சுமார் 190 கோடி வரைக்கும் பேரம் பேசி ஆட்சியை கவிழ்ப்பதற்கு மு.க.ஸ்டாலின் அவர்கள் மூலமாக சதித்திட்டம் செய்யப்பட்டதாக புகார்களும் அடுக்கடுக்காக முன்வைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது மிக முக்கியமான ஆதாரங்களை மட்டும்தான் சேகரித்துள்ளனர். அதில் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு தொடர்பு இல்லை. ஆனால் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் ஒட்டுமொத்தமான தனியார் நிறுவனங்கள் 4 நிறுவனங்களுக்கும் தொடர்பு இருக்கிறது. கைது செய்யப்பட்ட கரூர் கும்பல்கள் 10 பேர் தற்பொழுது வாக்குமூலம் கொடுத்துள்ளனர். செந்தில் பாலாஜி தான் எங்களை பேச சொன்னார். ஒரு தொகுதி எம்எல்ஏவிற்கு சுமார் 20 முதல் 25 கோடி கொடுக்க தயாராக இருக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு சம்மதம் தெரிவித்து எங்களுக்கு ஆதரவாக சட்டப்பேரவையில் வாக்கெடுப்பின் பொழுது மாற்றி வாக்கை செலுத்த வேண்டும் என்பதை தெரிவித்துள்ளனர். ஆனால் இதற்கு தாவேகாவின் எம்எல்ஏக்கள் மசியவில்லை. நீங்கள் பல 100 கோடி கொடுத்தாலும் கூட நாங்கள் விலை போக மாட்டோம். என்றைக்கும் தளபதி விஜய் அவர்கள், முதல்வர் விஜய் அவர்களுக்கு விசுவாசியாகத்தான் நாங்கள் இருப்போம் என்று பேசியதால் அவர்களை மிரட்டவும் திமுகவின் ஒட்டுமொத்த கரூர் கும்பல்கள் மிரட்டியதாகவும் ஆதாரங்களுடன் சேகரித்து வைத்துள்ளனர். இதனால் ஏற்கனவே திமுகவின் நல்ல பெயர் இல்லாமல் திமுக தோல்வியை தழுவி கொளத்தூரில் சரியான நிர்வாக திறமை இல்லாததால் திமுகவின் தலைவரை தோல்வியை தழுவியுள்ள நிலவியும் தமிழ்நாட்டில் உருவாகியுள்ளது. அது மட்டுமல்ல, திமுகவின் எம்எல்ஏக்கள் முதல்வர் விஜய் அவர்களை தரைக்குறைவாகவும் ஆபாசமாகவும் பேசியதால் தூத்துக்குடி எம்எல்ஏ மார்க்கண்டேயன் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு 20 நாட்கள் பாளையங்கோட்டை சிறையிலும் அடைக்கப்பட்டுள்ளது. மேலும் அனிதா ராதாகிருஷ்ணனின் கைது, மார்க்கண்டேயன் எம்எல்ஏ கைது, அடுத்தடுத்த அதிரடி நடவடிக்கையால் முதல்வர் விஜய் அவர்கள் சிறப்பான ஆட்சியை நடத்துகிறார். அதே சமயம் திமுகவின் ஒட்டுமொத்தமான முன்னாள் அமைச்சர்களும் முன்னாள் முதல்வருமான மு.க.ஸ்டாலின் அவர்களது ஆட்சியும் கடந்த முறை சிறப்பாக செயல்பட்டிருந்தால் இன்றைக்கு அவர்கள்தான் முதல்வராக இருந்திருப்பார்கள். ஆனால் எதையும் சரியாக செயல்படுத்தாமல் ஊழல் மட்டும்தான் முன் உதாரணமாக அவர்களுக்கு இருந்தது. கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளில் 4.5 வருடங்கள் ஊழல் செய்தது மட்டும்தான் இவர்களது அன்றாட வேலையாகவே இருந்தது. ஆனால் இப்பொழுது ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு KN நேரு அவர்களது தோற்றம் முழுவதும் மாறியுள்ளது. கிட்டத்தட்ட வயதான தோற்றத்தில் இருக்கிறார். இதற்கு முன்னால் அமைச்சராக இருக்கும் பொழுது அவரது தலைமுடிக்கும் மீசைக்கும் கருப்பு மையை அடித்து கொண்டு கிட்டத்தட்ட யங்ஸ்டராக இருந்தார். ஆனால் இப்பொழுது கைது செய்யப்படுவோமோ, ஆளும் தாவேகா எந்த நிலையில் இருக்கிறது என்று ஒவ்வொரு நாளும் பயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டது யார்? நீங்கள் செய்த ஊழல் வழக்கு தான், நீங்கள் செய்த முறைகேடு தான். தற்பொழுது தவறு செய்தவன் நிம்மதியாக இருக்க மாட்டான் என்ற ஒரு பழமொழி ஒன்று உள்ளது. அதில்தான் தற்பொழுது திமுகவின் மாஜி அமைச்சர்களது நிலைமையும் உருவாகியுள்ளது. மேலும் தாவேகாவின் அமைச்சர்கள் அனைத்து ஆவணங்களையும் காவல்துறையிடமும் தேர்தல் ஆணையத்திடமும் சமர்ப்பித்துள்ளதால் திமுகவின் எம்எல்ஏக்கள் பதவி எப்ப வேண்டுமானாலும் பறிபோகலாம். ஏனென்றால் குதிரை பேரம் நடத்தப்பட்டதால் அறிகுறிகள் மற்றும் ஆதாரங்கள் முழுமையாக சமர்ப்பிக்கப்பட்டால் தமிழகத்தில் என்ன நடக்கும்? எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்படலாம் 10 ஆண்டிற்கு. அது மட்டுமல்ல, எம்எல்ஏக்களது பதவிகள் பறிபோகலாம். இது மட்டுமல்ல, எதிர்க்கட்சி தலைவர் பதவியும் பறிபோக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. இரண்டாவதாக, அதிமுக எதிர்க்கட்சியாக வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. இதனால் அரசியல் களம் தமிழ்நாட்டில் மிக பெரிய அளவில் பேசும் பொருளாக இன்னும் ஒரு சில மாதங்களில் தமிழ்நாட்டில் குதிரை பேரம் பற்றியான முழுமையான தகவலை தேர்தல் ஆணையம் வெளியிடப் போகிறது. வழக்கறிஞர் ராம்குமார் அவர்களிடமிருந்து பெறப்பட்ட மிக முக்கியமான தகவலின் அடிப்படையில் திமுக நிச்சயம் வசமாக தேர்தல் ஆணைய பிடியில் சிக்கும்.
ஆவணங்களும் ஆதாரங்களும் திமுகவிற்கு எதிராக இருப்பதால் ஸ்டாலின் தலையில் விழக்கூடிய மிகப்பெரிய ஒரு இடியாக தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்புகள் இருக்கும் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் முதல்வர் விஜய் அவர்கள் அதிகாரத்திற்கு வந்த 60 நாட்களிலேயே தைரியமாகவும் துணிச்சலாகவும் யாருக்கும் கட்டுப்படாமல் மக்களாட்சிதான், மக்களுக்கான உண்மையான ஆட்சிதான், யாருக்கும் சமரசம் செய்யாமல் துணிச்சலான செயல்பாடுகளை மேற்கொள்வதால் கடந்த திமுக ஆட்சியில் இப்படி செயல்பட்டிருந்தால் இன்றைக்கு அவர்கள்தான் ஆளும் கட்சியாக இருந்திருப்பார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமான பதவிகள் அதிகாரங்கள் வந்த பிறகு அனைத்து துறைகளிலும் ஊழல்கள் முறைகேடுகள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். திமுகவின் ஆட்சியில் கோபாலபுர குடும்பத்திற்கு மட்டும் மாதம் மாதம் சுமார் 50 முதல் 150 கோடி வரை கமிஷன் பெறுவதற்கான அனைத்து திட்டங்களையும் சபரிசன் அவர்கள் போட்டு கொடுத்தார் என்றும், இதன் மூலம் 5 ஆண்டுகளில் செல்வ செழிப்புமிக்க அமைச்சர்களாகவும் எம்எல்ஏக்களாகவும் திமுகவின் ஆட்சியில் இருந்தார்கள். ஆனால் மக்கள் வறுமையிலும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நடவடிக்கைகளுக்கும் தமிழக அரசு அலுவலகத்திலும் கமிஷன்களும் லஞ்சமும் பெறக்கூடிய ஒட்டுமொத்தமான ஊழியர்களையும் மக்கள் கடுமையான விமர்சித்து இதை எதிர்த்து தமிழ்நாட்டில் ஆளும் தாவேக்காவிற்கு ஆதரவாக வாக்குகளை செலுத்தி திமுகவின் முகத்தில் கரியை பூசிவிட்டார்கள் என்பதுதான் நிஜம். திமுக இதிலிருந்து மீண்டு வர முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக இதிலிருந்து மீண்டு வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் கூட்டணிகள் முதலில் திமுகவிடம் இல்லை. இரண்டாவதாக மக்கள் திமுகவை முழுவதுமாக புறக்கணித்து விட்டதோடு நம்பிக்கை தாவேக்காவின் மீதும் அதிமுகவின் மீதும் வந்துவிட்டது. ஏன் திமுகவை முழுவதுமாக புறக்கணித்தார்கள்? கலைஞர் காலத்தில்தான் ஊழல். அவரது மகன் ஸ்டாலின் அவர்கள் 10 ஆண்டுகள் ஆட்சி அமைக்காத அந்த நல்லது செய்வார், 10 ஆண்டுகள் மக்கள் தண்டனை கொடுத்து விட்டார்கள், இனியும் நாம் நல்லது செய்வோம் என்று மக்கள் ஸ்டாலின் மீது நம்பிக்கை வைத்தார்கள். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் அந்த நம்பிக்கையை ஒட்டுமொத்தமாக ஏமாற்றிவிட்டார் என்ற காரணத்தினால்தான் முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்பதற்கு முன்பாகவே தூத்துக்குடியில் பேசியிருப்பார். 2வது முறை திமுக ஆட்சி அமைப்பது வரலாற்று பிழை, அது வரலாற்றில் நடக்க வாய்ப்பே கிடையாது, அது 100% ஆட்சி மாற்றம் நடைபெறும், ஆனால் திமுக 2வது முறை வருவதற்கு வாய்ப்பே கிடையாது என்பதை அழுத்தம் திருத்தமாக அப்பொழுதே பேசியிருப்பார். அவர் சொன்னது அனைத்துமே நடந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, தேர்தல் ஆணையத்தில் புகார்களை கொடுத்த நிலையிலும் முதல்வர் விஜய் அவர்கள் இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம், அவர்களுக்கான உரிய தண்டனையை பெற்றுக் கொடுப்போம் என்பதையும் முதல்வரான பிறகும் பேசியுள்ளார். இதனால் நிச்சயம் பதவிகள் பறிக்கப்படுவதோடு எம்எல்ஏக்கள் பதவி பறிக்கப்படுவதோடு அதற்கான தண்டனை என்ன வழங்கலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.